Hi friends, welcome to Lakshmi Max. RRB, NTPC and Group D எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்பதான் புதுசா நான் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ரயில்வே படிச்சிட்டு இருக்கேன், எஸ்எஸ்சி படிச்சிட்டு இருக்கேன், பேங்க் எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கேன். எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியல. எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்லயே 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்திருப்போம். இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டோட எக்ஸாம் டேட் வந்துருச்சு. மே 7ல இருந்து அண்டர் கிராஜுவேட்டோட CBT 1 எக்ஸாம் நடக்க போகுது. அதே மாதிரி ஜூலைல RRP குரூப் டிக்கான எக்ஸாம் வந்து நாம எதிர்பார்க்கலாம். ஸோ குரூப் டிக்கு அப்ளை பண்ணிட்டு இன்னும் படிக்கவே இல்லைங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஃபைனல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு லாஸ்ட் மினிட்ல டெஸ்ட் எடுக்கிறதுக்கு டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லாஸ்ட் 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வந்து ரிவிஷன் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் CA கோர்ஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். CA கோர்ஸோட ஃபீஸ் வந்து 799. என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் போற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க CA கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஆல் இன் ஒன் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A plus B அப்படின்னா என்ன அர்த்தம்னா A is the father of B. பிளஸ்னா ஃபாதர்னு அர்த்தம். A minus B னா A is the son of B. A cross B னா கிராஸ்னா சிஸ்டர், டிவைடட் பைனா ஒய்ஃப். A plus B அப்படின்னா A என்பவர் B இன் தந்தை. அப்ப பிளஸ்னா யாருன்னு சொல்லிட்டாங்க, ஃபாதர்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி எழுதிக்கோங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, மைனஸ் அப்படின்னா சன்னுன்னு சொல்லியிருக்காங்க, மகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மைனஸ்னா யாரு, சன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கிராஸ்னா என்ன சொல்லியிருக்காங்க, சகோதரி. சகோதரினா யாரு, சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, டிவைடட் பை அப்படின்னா மனைவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிவைடட் பைனா யாரு, ஒய்ஃப்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு கொடுத்திருக்க கொஸ்டின் என்ன, H பிளஸ் I. கொடுத்திருக்க கொஸ்டினை பாருங்க, H பிளஸ் I மைனஸ் J கிராஸ் கே கிராஸ் எல்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கு வந்து நாம இப்போ கரெக்டா டயக்ராம் வரைய போறோம். H பிளஸ் ஐனா என்ன அர்த்தம், பிளஸ்னா ஃபாதர். அப்ப H is the father of I ன்னு அர்த்தம். ஓகே, H வந்து பாத்தீங்கன்னா H is the father of I. I மைனஸ் ஜேனா என்ன அர்த்தம், மைனஸ்னா என்னது, சன்னு. அப்ப I is the son of J. I வந்து யாருன்னா ஜேயோட பையன். அப்போ ஜேயோட பையன் தான் யாரு, I. நான் பையன் எல்லாரையும் பாக்ஸ் பண்ணிக்கிறேன், பொண்ணுங்களா இருந்தாங்கன்னா சர்க்கிள் பண்ணிக்கிறேன். I வந்து ஜேயோட பையன் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் க்ளூல நமக்கு என்ன கிடைச்சது, ஹச்சோட பையன் தான் ஐன்னு கிடைச்சது, இல்ல ஐயோட அப்பா தான் ஹச்ன்னு கிடைச்சது. அப்போ ஜேயோட பையனும் யாரு, ஐ தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒருத்தர் வந்து 2 பேருக்கு பையனா இருக்காங்கன்னா கண்டிப்பா இவங்க 2 பேரும் என்னவா இருப்பாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருப்பாங்க. ஓகே, அப்ப ஹச்சும் ஜேயும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாதான் 2 பேருக்குமே ஐ வந்து பையனா இருக்க முடியும். அடுத்து பாருங்க, ஜே கிராஸ் கேன்னு சொல்லியிருக்காங்க. கிராஸ்னா என்னது, சிஸ்டர். அப்போ ஜேயும் கேயும் சிஸ்டர் போட்டாச்சா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, கே கிராஸ் எல்லுன்னு போட்டிருக்காங்க. எல்லுன்னா என்னது, கிராஸ்னா என்னது, சிஸ்டர். அப்போ கேயும் எல்லும் என்னது, கே இஸ் த சிஸ்டர் ஆஃப், என்ன அர்த்தம், கே கிராஸ் எல்லுனா கே இஸ் த சிஸ்டர் ஆஃப் எல், அதான அர்த்தம். அப்போ கே இஸ் த சிஸ்டர் ஆஃப் எல். 2 பேருமே சிஸ்டர்ஸ் கிடையாது, எல்லோட சிஸ்டர் தான் என்னது, கே போட்டாச்சா. அடுத்து பாருங்க, எல் மைனஸ் எம்னு சொல்லியிருக்காங்க. மைனஸ்னா என்னது, சன்னு. அப்ப சன்னு, எல் வந்து யாருக்கு சன்னு, எல் இஸ் த சன் ஆஃப் எம். எல் மைனஸ் எம்னா என்ன அர்த்தம், எல் வந்து எம்மோட பையன் அர்த்தம். ஓகேவா. அடுத்து எம் டிவைடட் பை என். டிவைடட் பைனா என்னது, ஒய்ஃப்னு அர்த்தம். அப்ப எம் வந்து யாருக்கு ஒய்ஃப், எண்ணுக்கு ஒய்ஃப். அப்போ எம்மும் எண்ணும் யாரு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அப்ப இந்த ஃபேமிலி ட்ரீ வரைஞ்சாச்சா. இப்போ உங்களுக்கு ஆப்ஷன் பாருங்க, நல்லா பாருங்க, ஆப்ஷன் தெளிவா தெரியும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, H is the husband of the sister of K. H is the husband of the sister of K ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சிஸ்டர் ஆஃப் கே யாரு, கேயோட சிஸ்டர் யாரு, ஜே. ஓகேவா, கேயோட சிஸ்டருக்கு ஹச் வந்து ஹஸ்பண்ட்னு சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிங்க, கேயின் சகோதரியின் கணவர் தான் ஹச்.
கேயோட சகோதரி யாரு ஜே, இவங்களோட கணவர் தானே ஹச். அப்ப இது கரெக்டா சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்ஷன் கரெக்ட். கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணுங்க. கரெக்டானது கேட்டிருக்காங்கன்னா தவறானது கேட்டிருக்காங்களாங்கிறத, நமக்கு வந்து சரியானது கிடையாது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, எது வந்து கரெக்ட் இல்லங்கிறத கண்டுபிடிக்கணும். J is the wife of the son of M. M ஓட சன் யாரு? M ஓட சன் யாரு? L. ஓகேவா? சோ M ஓட சன் J is the wife of the son of M. M ஓட சன் வந்து L. ஓகே, இவனோட ஒய்ஃப் தான் ஜேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா இருக்கு? இல்ல. அப்ப இது தப்புன்னு சொல்லிடலாம். ஓகே, அப்போ நமக்கு கேட்டிருக்கிறது எந்த ஆப்ஷன் வந்து ராங்கான ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. அப்ப ராங்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி தான். அப்ப இதுக்கு தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரா இருக்கும். இப்ப இந்த ஆப்ஷன் செக் பண்ணுங்க, இது கரெக்டா இருக்கும். H is the husband of the sister of L. Lோட சிஸ்டர் யாரு? Lோட சிஸ்டர் யாரு? J. Jயும் Lோட சிஸ்டர் தான், Kயும் Lோட சிஸ்டர் தான். அப்படிதானே? Jயும் Kயும் ஏற்கனவே சிஸ்டர்ஸ் அப்படின்னா, Kக்கு L வந்து பிரதர் அப்படின்னா Jக்கும் பிரதர் தான். J வந்து யாரு? Jயோட சிஸ்டர் வந்து Kன்னு சொல்லலாம், Jன்னு சொல்லலாம். அப்போ Lோட சிஸ்டர் வந்து பாருங்க, Lோட சிஸ்டர் J, அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து யாரு? H. கரெக்டா தானே இருக்கு? H is the husband of the daughter of M. M ஓட டாட்டர் யாரு? M ஓட பையன் இவன். அப்ப M ஓட பொண்ணு K, M ஓட பொண்ணு J. அப்ப M ஓட பொண்ணோட ஹஸ்பண்ட் தான் H. கரெக்டா இருக்கா? அப்ப 3 ஆப்ஷன் கரெக்டா இருக்கு. ஆப்ஷன் பி மட்டும் தான் ராங்கா இருக்கு. அப்ப இதுதான் நம்ம என்ன சொல்லிடலாம்? ஆன்சர் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின். இதுல என்ன சொல்லியிருக்காங்க? இந்த கொஸ்டின்ல பாருங்க, the shadow of a tower standing on a level plane is 30 meter longer when sun's elevation changes from 60 degree to 30 degree. Find the height of the tower. சூரியனின் உயரம் 60 டிகிரியிலிருந்து 30 டிகிரியாக மாறும்போது சமதளத்தில் நிற்கும் கோபுரத்தின் நிழல் 30 மீட்டர் நீளமாக இருக்கும். கோபுரத்தின் உயரத்தை கண்டறியவும் சொல்லியிருக்காங்க. இங்க வந்து ஒரு கோபுரம் இருக்கு. ஓகே, ஒரு கோபுரம் இருக்கு. இப்ப இது மேல சூரிய ஒளி படுது. அப்ப படும்போது ஒரு நிழலை ஏற்படுத்தும் இல்லையா? அப்போ இது வந்து எதுல இருக்கு? அந்த கோபுரம் வந்து ஒரு சமமான தளத்துல இருக்கு. ஓகே, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து படம் வரைஞ்சு காட்டுறேன், நல்லா கவனிங்க. கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்படி ஒரு சமமான தளம் இருக்கு, இல்லைன்னா ஒரு தரையில இருக்கு. இந்த தரை மேல என்ன இருக்குன்னா ஒரு கோபுரம் இருக்கு. இதுதான் அந்த கோபுரம். ஓகேவா? இது ஒரு தரை. நான் இந்த ஹரிசாண்டலா போட்டிருக்கேன் பாத்தீங்களா? இந்த கோடு வந்து என்ன அப்படின்னா பிளேன், ஒரு சமதளமான ஒரு தரை. ஓகே, ஒரு தளம். இது மேல வந்து ஒரு கோபுரம் இருக்கு. ஓகேவா? சோ இப்ப இந்த கோபுரத்துல சூரிய ஒளி படுது. ஓகே, அந்த சூரிய ஒளி வந்து 60 டிகிரி கோணத்தை ஃபர்ஸ்ட் ஏற்படுத்துது. ஓகே, 60 டிகிரி கோணத்தை ஏற்படுத்துது. இந்த கோபுரத்துக்கு ஒரு பெயர் வச்சுக்கலாம், PQன்னு வச்சுக்கலாம். ஓகே, சோ இதுக்கு வேணா நம்ம Rன்னு வச்சுக்கலாம். இப்ப 60 டிகிரி கோணத்தை ஏற்படுத்தும் போது என்ன ஆகுது? இங்க ஒரு நிழல் உருவாகுது. அப்படிதானே? இங்க இருந்து இங்க வரைக்கும் என்ன ஆகும்? ஒரு ஷேடோ உருவாகும். ஓகேவா? இப்ப இங்க 60 டிகிரி கோணத்துக்கு பதிலா சூரியன் கொஞ்சம் தள்ளி போய் என்ன பண்ணுதுன்னா கோபுரத்து மேல 30 டிகிரி கோணத்தை ஏற்படுத்துது. ஓகே, அப்ப 30 டிகிரி கோணத்தை ஏற்படுத்தும் போது ஏற்கனவே இருந்த தூரத்துல இருந்து இங்க வரைக்கும் எவ்வளவு நிழல் உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 மீட்டர் நிழல் உருவாகுது. இததான் கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அந்த கோபுரத்தோட உயரம் என்ன? இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, இதுக்கு வேணா ஓன் பெயர் வச்சுக்கலாம். நான் சொல்றது புரியுதா? ஒரு சமமான தளம் இருக்கு, அந்த தளத்து மேல ஒரு கோபுரம் இருக்கு. அந்த கோபுரத்து மேல சூரியனோட ஒளி 60 டிகிரி கோணத்தை ஏற்படுத்துது. ஓகேவா? 60 டிகிரி கோணத்தை ஏற்படுத்தும் போது அதோட நிழல் இந்த மாதிரி விழும். இதுக்கு வேணா எக்ஸ்ன்னு கூட பெயர் வச்சுக்கோங்க. இப்ப 60 டிகிரிக்கு பதிலா 30 டிகிரி கோணத்தை ஏற்படுத்துது. சூரியன் கொஞ்சம் நகன்றதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப 30 டிகிரி கோணத்தை ஏற்படுத்தும் போது பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? இது ஏற்கனவே இருந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி நிழல் விழுது. எவ்வளவு தூரம் தள்ளினா 30 மீட்டர் தள்ளி விழுது. அப்ப இந்த கோபுரத்தோட உயரம் என்ன? இதுதான் கொஸ்டின். ஓகே, இப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம்? நாம ஃபர்ஸ்ட் இந்த tan 30 எழுதிக்கலாமா? ஓகே, tan 30 டிகிரி ஈக்குவல் டு என்னது? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், PQ by OQன்னு போட்டுடலாமா? சோ என்ன பண்ணலாம்? PQ by OQ. புரியுதா? நான் ஃபர்ஸ்ட் இந்த செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கிறேன். நாம இதுல ட்ரிக்னாமெட்ரியில படிச்சிருக்கோம், நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சொல்லி கொடுத்திருக்கேன். PQO இந்த முக்கோணத்தை நான் எடுத்துக்கிறேன். இடையில இருக்கிறது எடுக்கல. இந்த முக்கோணத்தை எடுக்கும் போது எனக்கு என்ன கிடைக்கும்? இங்க 30 டிகிரி இருக்கும். அப்ப எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம்ங்கும் போது PQ by Q1 கிடைக்கும். ஓகே, அப்ப tan 30யோட மதிப்பு என்ன? ட்ரிக்னாமெட்ரி டேபிள்ல நான் ஏற்கனவே உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி டேபிளுக்கான ஷார்ட்கட் வந்து சொல்லி கொடுத்திருக்கேன். சோ tan 30யோட மதிப்பு என்ன? 1/√3. அப்போ 1/√3 ஈக்குவல் டு
PQ by Q1 இருக்கும். அப்ப இதுல இருந்து QO equal to √3 PQ இருக்கும். இல்ல உங்களுக்கு இந்த PQ Q1 சொல்ல கஷ்டமா இருக்குன்னா XY ன்னு பேருனாலும் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி எனக்கு கிடைக்கும். இப்ப அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. இந்த முக்கோணத்தை நான் எடுத்துக்கிறேன். இந்த PQRங்க கூடிய முக்கோணத்தை எடுத்துக்கிறேன். இந்த இதோட பேசிக்ஸ் எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கு. பிகினர் இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுல பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் பாருங்க. PQR எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம்னு கிடைக்கும். அப்படிதானே? tan 60 டிகிரி ஈக்குவல் டு இதுல இருந்து என்ன கிடைக்கும்? tan 60 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம் என்னது? PQ பை QRன்னு இருக்கும். tan 60 யோட மதிப்பு என்னது? √3. அப்படிதானே? tan 60 யோட மதிப்பு என்னது? √3 ஈக்குவல் டு PQ பை QRன்னு போட்டுடலாம். ஓகே, சோ இப்போ நான் என்ன பண்ணலாம்? PQ ஈக்குவல் டு √3 இன்ட்டு QRன்னு கிடைக்கும். ஓகே, √3 இன்ட்டு QRன்னு கிடைச்சிருது. இப்போ இந்த படத்துல நல்லா பாருங்க. நமக்கு என்ன தெரியும்? QO மைனஸ் QR ஈக்குவல் டு என்னன்னு தெரியும்? QO மைனஸ் QR ஈக்குவல் டு இந்த RQன்னு தெரியுமா? புரியுதா? இங்க என்ன இருக்கு? 13 இருக்கு. இந்த 30ங்கிற மதிப்பு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 30ங்கிறது என்னது? RQ. ஓகே, இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இந்த QO, அதாவது இந்த QO மைனஸ் QR. அப்படிதானே? QO மைனஸ் QR இது ஃபுல்லாத்துல இருந்து இந்த பார்ட்டை மைனஸ் பண்ணிட்டோம்னா இந்த RO ஓட மதிப்பு கிடைக்குமா? இந்த RO ஓட மதிப்பு கிடைக்குமா? அந்த RO தானே உங்களுக்கு 30. இந்த 30ங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? QO மைனஸ் QR. ஓகே, QO மைனஸ் QRக்கு 30 ஈக்குவலா இருக்கும். நமக்கு ஏற்கனவே தெரியும் QO ஓட மதிப்பு வந்து √3 PQ. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து QR ஓட மதிப்பு. சோ QR ஓட மதிப்பு வந்து என்ன இருக்கும்? QR ஓட மதிப்பு வந்து என்ன இருக்கும்? PQ by √3 இருக்கும். ஓகே, புரியுதா? சோ ஒரே டேர்மா நாம கொண்டு வர போறோம். ஏன்னா இங்க QO ஓட மதிப்பு பாருங்க √3 PQ இருக்கு. QR ஓட மதிப்பு பாருங்க PQ √3 இருக்கு. அதை அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. QOங்கிறது √3 PQ மைனஸ் PQ by √3. இப்ப LCM எடுங்க. 30 ஈக்குவல் டு √3 LCM எடுத்துட்டீங்கன்னா இங்க √3 மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3 PQ மைனஸ் PQன்னு கிடைக்குமா? புரியுதா? √3 LCM எடுக்க போறீங்க. இங்க √3 இல்ல, மேலையும் கிளை √3 மல்டிப்ளை பண்ண போறீங்க. சோ இங்க கொடுத்து மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 30 √3 ஈக்குவல் டு 2 PQ. ஓகே, 2 PQ இருக்கும். இதுல இருந்து PQ ஈக்குவல் டு இந்த 2வையும் இதையும் கட் பண்ணோம்னா 15 √3 கிடைக்கும். 15 √3. இப்போ நமக்கு கிடைக்க வேண்டியது என்னது? PQ தானே தேவை. PQ தானே கோபுரத்தோட உயரம். அப்போ PQ கிடைச்சிருச்சா? அப்போ PQ ஓட வேல்யூ என்ன? 15 √3. 15 √3ங்கிறது ஆப்ஷன் டி. புரியுதா? நான் எதுக்காக இந்த ஸ்டெப் கொண்டு வந்தேங்கிறது புரியுதா? எனக்கு தேவையானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா PQ தான் தேவை. ஓகேவா? சோ அந்த PQக்கு தகுந்த மாதிரி நாங்க QO கண்டுபிடிச்சிருக்கேன், QRும் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேவா? சோ அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்? QOக்கு பதிலா √3 PQ போட்டுடலாம். இந்த ஸ்டெப் எப்படி கொண்டு வந்தேங்கிறது புரியுதா? இது ரொம்ப சிம்பிள். இந்த படத்தை வச்சே கொண்டு வந்துடலாம். என்ன பண்ணிக்கலாம்? நமக்கு இந்த பார்ட் வந்து 30 அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இந்த QO மைனஸ் QRக்கு ஈக்குவலா இருக்கும். அதுதான் இங்க எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த QO ஓட மதிப்பையும் QR ஓட மதிப்பையும் இதுல போட்டு டிஃபரன்ஸ் எடுக்கும்போது நமக்கு ஃபைனலா PQ ஓட மதிப்பு என்ன கிடைச்சிருது? 15 √3ன்னு கிடைச்சிருது. ஓகேவா? சோ இதுக்கான பேசிக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கேன். சோ இத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ரிவிஷன் கிளாஸ்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். ஓகே, இந்த क्वेश्चनல பாருங்க 34 வந்து 5 கூட ரிலேட் பண்ணிருக்காங்க. 30னா 2 கூட ரிலேட் பண்ணிருக்காங்க. அப்ப 27 கூட எந்த நம்பரை ரிலேட் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. இங்க என்ன லாஜிக் இருக்கும்? என்ன லாஜிக்? இந்த क्वेश्चனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி லாஜிக் யோசிக்கலாம். ஃபைனல் ஆன்சர் வந்து எல்லாருக்குமே சேமா தான் வரும். சோ இங்க 34 வந்து நான் 5ஆ மாத்தணும். 34 5ஆ மாத்துறதுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கு? சோ என்ன பண்ணலாம்? 34 + 1 போடலாம். +1 போட்டேன்னா 35 ஆகும். வரக்கூடிய ஆன்சரை 7ஆல டிவைட் பண்ணேன் அப்படின்னா இந்த ரெண்டாவது நம்பர் கிடைச்சிரும். நாம தான் திங்க் பண்ணணும் இந்த क्वेश्चனுக்கு. எப்படினாலும் திங்க் பண்ணலாம். 34 வச்சுட்டு 5 கொண்டு வரலாம். இல்ல 5 வச்சுக்கிட்டு 34னாலும் கொண்டு வரலாம். ஓகே, ரொம்ப சிம்பிள். 5 வச்சுட்டு 34 கொண்டு வர முடியும். அப்படிதானே? சோ 5 × 7 -1 போடலாம். அப்படிதானே? இந்த நம்பரை 7ஆல மல்டிப்ளை பண்ணி -1 போடலாம். இது ரெண்டாவது லாஜிக். ஃபர்ஸ்ட் லாஜிக் நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா இந்த 34 கூட 1 ஆட் பண்ணி டிவைடட் பை 7 போட்டேன். அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் +1 டிவைடட் பை 7ன்னு போட்டேன். ரெண்டாவது லாஜிக் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா செகண்ட் நம்பர் × 7 -1ன்னு யோசிக்கிறேன்.
ரெண்டு லாஜிக்கும் கரெக்ட் தானே. இப்போ ஒருத்தங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் லாஜிக் யோசிக்கலாம், இன்னொரு ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி லாஜிக் யோசிக்கலாம். ஃபைனலா ஆன்சர் பார்க்கும்போது ரெண்டு பேருக்குமே சேமா தான் வரும். ஓகே, இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இப்படித்தான் நீங்க யோசிச்சு ஆன்சர் பண்ணணும்னு கிடையாது, எப்படினாலும் யோசிக்கலாம். ரெண்டு லாஜிக் இப்ப நானே சொல்லிட்டேன், வேற லாஜிக்ல நீங்க யோசிச்சாலும் கரெக்ட் தான். நான் என்ன பண்ண போறேன், இந்த 34 ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா, இது கூட +1 ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை 7 போடுறேன், எனக்கு ரெண்டாவது நம்பர் கிடைக்குது. அதே மாதிரி இது கூட +1 ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை 7 போட்டேன்னா ரெண்டாவது நம்பர் கிடைக்கும். இது கூட +1 ஆட் பண்றேன், அப்போ 28 டிவைடட் பை 7 போடும்போது எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 4ன்னு கிடைக்கும். 4ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, அப்படி இல்லைன்னா நான் செகண்ட் சொன்ன லாஜிக்க ட்ரை பண்றேன். இங்க ரெண்டாவது நம்பர் இருக்கு இல்லையா 5, அப்ப 5 × 7 -1 போடுறேன், அப்போ 35 - 1 34 கிடைச்சிருது. அதே லாஜிக்கை இங்க இது பண்றேன். சோ அப்ப என்ன இருக்கும், செகண்ட் நம்பர் தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். x × 7 - 1 = 27. அப்போ 7x = 27 இங்க -1 இருக்கும்போது இந்த பக்கம் வரும்போது +1 ஆகிரும். அப்போ 7x = 28 கிடைக்கும். அதுக்கப்புறம் x = 4. ஓகே, ரெண்டு லாஜிக்ல எதுல போட்டாலுமே ஆன்சர் கரெக்டா தான் வரும். ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா, லாஜிக் என்னங்கிறது தெரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. When the price of an article is reduced by 4, then 12 more articles can be purchased for ₹288. The original price of each article is, ஒரு பொருளின் விலை ரூபாய் 4 குறைக்கப்பட்டால் மேலும் 12 பொருட்களை ₹288 வாங்கலாம். பொருள் ஒவ்வொன்றின் அசல் விலை என்ன? சோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, பொருளோட இனிஷியலா விலைய வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இனிஷியலா அந்த பொருளோட விலை, உண்மையான விலை பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ நீங்க கடைக்கு எவ்வளவு கொண்டு போறீங்க அப்படின்னா ₹288 கொண்டு போறீங்க. ஓகே, ₹288 தான் கடைக்கு கொண்டு போறீங்க. பொருளோட விலை வந்து எவ்வளவு, ஒரு பென்சிலோட விலை இல்லைன்னா ஒரு பொருளோட விலை வந்து எக்ஸ்ன்னு வச்சிருக்காங்க. மொத்தமா உங்க கையில ₹288 கையில இருக்கு. ஓகேவா, இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க அந்த கடைக்கு போனதுமே நீங்க கொண்டு போயிருக்குது ₹288, பொருளோட விலை எக்ஸ்ன்னு இருந்துச்சு, இல்ல பொருளோட விலை ₹10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா, நீங்க கடைக்கு போனது என்ன பண்றாங்க, ₹4 டிஸ்கவுண்ட் பண்றாங்க, ₹4 கம்மி பண்றாங்க. பொருளோட விலை 4 குறைக்கப்பட்டால், ஓகேவா, பொருளோட விலை என்ன பண்றாங்க, ₹10 இருந்துச்சுன்னா ₹4 குறைச்சு ₹6 தருவாங்க. இப்ப பொருளோட விலை எக்ஸ்ன்னு இருக்கு, அப்ப எக்ஸ்ன்னு இருக்குதுல என்ன பண்றாங்க, ₹4 குறைக்கிறாங்க. அப்போ ₹10 பொருள்ல ₹4 குறைச்சா என்ன சொல்லுவோம், 10 - 4ன்னு சொல்லுவோம். அப்ப எக்ஸ் ரூபா, ஒரு பொருளோட விலை எவ்வளவு, எக்ஸ் ரூபா. ஓகேவா, ஒரு பென்சிலோட விலை எக்ஸ். அப்போ ₹4 குறைச்சா எவ்வளவா இருக்கும், x - 4. இப்பவும் உங்க கையில பாத்தீங்கன்னா ₹288 தான் இருக்கு. ஓகேவா, அப்போ ஏற்கனவே பாத்தீங்கன்னா இப்போ நீங்க கடைக்கு போறீங்க, கையில ₹288 வச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பொருளோட விலை வந்து எக்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது நீங்க சம் நம்பர் ஆஃப் பொருள் வந்து வாங்கியிருப்பீங்க. ஓகேவா, எவ்வளவு, ஒரு y நம்பர் ஆஃப் பொருட்கள் வந்து வாங்கியிருப்பீங்க. ஓகேவா, இப்ப திடீர்னு கடைக்காரர் என்ன சொல்றாருன்னா, அதே ₹288 தான் நீங்க கையில வச்சிருக்கீங்க, நான் உங்களுக்கு ஒரு ₹4 கம்மி பண்ணி தரேன், ஒரு பொருளுக்கு ₹4 கம்மி பண்றேன்னு சொல்றாரு. அப்போ ஒரு பொருளோட விலை x - 4ன்னு மாத்தும் போது ஏற்கனவே நீங்க வாங்கியிருக்கீங்க இல்லையா, அதுல இருந்து ஒரு 12 பொருள் எக்ஸ்ட்ரா வாங்குறீங்களா? இதுதான் கொஸ்டினோட கதை. நான் சொல்றது புரியுதா? ஃபர்ஸ்ட் நீங்க வந்து y நம்பர் ஆஃப் பொருட்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா விலையை இன்னும் கொஞ்சம் குறைச்சதுக்கு அப்புறம் y + 12 பொருள் வாங்குவீங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 12 பொருள் வாங்கியிருப்பீங்க. அப்ப அந்த பொருளோட ஒரிஜினல் விலை தான் என்ன, இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, சோ இப்போ அப்போ ஒரிஜினலா பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு கொண்டு போனீங்க கடைக்கு, ₹288 கொண்டு போனீங்க. ₹288, ஒரு பொருளோட விலை எவ்வளவு, எக்ஸ். அப்ப 288 டிவைடட் பை எக்ஸ்ன்னு போட்டீங்கன்னா இனிஷியலா எவ்வளவு பொருள் வாங்கியிருக்கீங்கிறது தெரியுமா? இப்போ கையில ₹100 வச்சிருக்கீங்க, ஒரு பொருளோட விலை வந்து ₹25 வச்சுக்கோங்களேன். ஒரு பொருளோட விலை ₹25, உங்க கையில ₹100 இருந்துச்சுன்னா எத்தனை பொருள் வாங்கலாம், 4 பொருள் வாங்கலாம். எப்படி சொன்னீங்க, 100 டிவைடட் பை 25ன்னு போட்டு 4ன்னு சொன்னீங்க. இப்போ உங்க கையில ₹288 இருக்கு, ஒரு பொருளோட விலை எக்ஸ்ன்னா எத்தனை பொருள் வாங்குவீங்க, 288 டிவைடட் பை எக்ஸ்ன்னு வாங்குவீங்க. ஓகேவா, இப்போ இன்னொரு கதை என்னன்னா, இதே ₹288 தான் உங்க கையில இருக்கு, பொருளோட விலை இப்ப என்ன அப்படின்னா x - 4, ஒரு பொருளோட விலை எவ்வளவு, x - 4. அப்ப எத்தனை பொருள் வாங்குவீங்க, 288 டிவைடட் பை x - 4. ஓகே, இது ஃபர்ஸ்ட் கேஸ். ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா 288 டிவைடட் பை x, அதுல வரக்கூடிய பொருட்கள் வாங்குவீங்க. ரெண்டாவது கேஸ்ல 288 டிவைடட் பை x - 4 போடும்போது எத்தனை பொருள் வாங்குவீங்களோ, எத்தனை பொருள் வருமோ அத்தனை பொருள் வாங்குவீங்க. நான் சொல்றது புரியுதா? கையில ₹100 இருக்கு, ஒரு பொருளோட விலை ₹25, மொத்தம் எத்தனை பொருள் வாங்கலாம், 4 பொருள் வாங்கலாம். எப்படி, 100 டிவைடட் பை 25.
கையில 288 ரூபாய் இருக்கு. ஒரு பொருளோட விலை எக்ஸ்னா எத்தனை பொருள் வாங்கலாம்? 288 பை எக்ஸ். கையில எக்ஸ் மைனஸ் 4 ரூபாய் இருக்கு. ஒரு ஒரு பொருளோட விலை எக்ஸ் மைனஸ் 4, கையில 288 ரூபாய் இருக்குன்னா மொத்தம் எத்தனை பொருள் வாங்கலாம்? 288 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 4. நான் சொல்றது புரியுதா? இது இனிஷியலா நீங்க வாங்கக்கூடிய பொருட்களின் எண்ணிக்கை. இது பிரைஸ ரெடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வாங்கக்கூடிய பொருட்களின் எண்ணிக்கை. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன வரும்? 12 வரும். அதானே ஏற்கனவே பாருங்க 288 டிவைடட் பை எக்ஸ்ன்னு போடும்போது ஒய் நம்பர் ஆஃப் பொருட்கள் வாங்குவீங்க. அதே 4 ரூபாய் கம்மி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 12 பொருள் எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க. அப்ப இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னது? அந்த 12. அப்ப நம்ம எப்படி போடலாம் இத? 288 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 4 பிளஸ் மைனஸ் 288 டிவைடட் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12. இதுல வரக்கூடிய பொருட்களின் எண்ணிக்கைக்கும் இதுல வரக்கூடிய பொருட்களின் எண்ணிக்கைக்கும் இடையில உள்ள வித்தியாசம் தான் 12. இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் ரொம்ப நிறுத்தி நிதானமா சொல்லியிருக்கேன். எக்ஸாம்ல பார்த்ததுமே என்ன சொல்லிடலாம்? பொருளோட விலை 4 ரூபாய் கம்மி பண்றாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 12 பொருள் வாங்கலாம். அப்ப 288 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 4 மைனஸ் 288 டிவைடட் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 12க்கு ஈக்குவலா இருக்கும். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இதுல இருந்து 288 பொதுவா எடுக்கிறேன். 288 பொதுவா எடுத்தேன்னா 1 பை எக்ஸ் மைனஸ் 4 மைனஸ் 1 பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 எனக்கு கிடைக்கும். ஓகே, இந்த 288 அந்த பக்கம் கொண்டு போங்க. ஓகேவா? சோ கொண்டு போனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்படியே இடையில இதுக்கு எல்சிஎமும் எடுத்துருங்க. எடுத்தா என்ன இருக்கும்? எக்ஸ் இன்டு எக்ஸ் மைனஸ் 4. ஓகே, அப்ப இதை எக்ஸால பெருக்கணும், இது எக்ஸ் மைனஸ் 4ஆல பெருக்கணும். ஓகே, இல்லைன்னா ஒரு ஸ்டெப் நான் எக்ஸ்ட்ரா எழுதினாலும் கட்டுறேன், ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. இப்ப நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்? 288 இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். கொண்டு போனா என்ன கிடைக்கும்? 1 பை எக்ஸ் மைனஸ் 4 மைனஸ் 1 பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 பை 288 இருக்கும். ஒரு 12 12, 2 12 24, 4 12 48. அப்போ 1 பை 24 கிடைக்கும். எக்ஸ் மைனஸ் 4க்கும் எக்ஸுக்கும் இடையில எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் இன்டு எக்ஸ் மைனஸ் 4 இருக்கும். அப்ப இங்க எக்ஸ் இல்ல, மேலையும் கீழையும் எக்ஸால பெருக்கணும். அப்ப எக்ஸ்ன்னு கிடைக்கும். மைனஸ் இங்க எக்ஸ் மைனஸ் 4 இல்ல, மேலையும் கீழையும் எக்ஸ் மைனஸ் 4ஆல பெருக்கணும். மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4 இருக்கும். ஈக்குவல் டு 1 பை 24 இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மைனஸை கொடுத்து உள்ள பெருக்கணும்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் இன்டு எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 1 பை 24 இருக்கும். சோ நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த எக்ஸும் எக்ஸும் நமக்கு என்ன ஆகிரும்? கேன்சல் ஆகிரும். இந்த எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆகிரும். அடுத்த ஸ்டெப்ல குறுக்க பெருக்குங்க. எக்ஸ் இன்டு எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 96 கிடைக்கும். ஓகே, சோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஆப்ஷன் மெத்தட்ல போலாம். ஓகேவா? ஆப்ஷன் மெத்தட்ல ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு வந்திருக்க ஆன்சர் என்னன்னா எக்ஸ் இன்டு எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 96 வரணும். இப்ப கொடுத்திருக்க ஆப்ஷனை நீங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். இப்ப நான் ஆப்ஷன் சி எடுத்துக்கிறேன், இல்லனா ஆப்ஷன் ஏல இருந்தனாலும் போலாம். இல்ல நான் ஆப்ஷன் சி எடுத்துக்கிறேன். 12 இருக்கு. ஓகே, அந்த 12 எக்ஸ் இருக்க இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸோட வேல்யூ தானே. சப்ஸ்டியூட் பண்ணா 12 இன்டு 12 மைனஸ் 4 எத்தனை? 8. 96 வந்துருச்சா? இடது பக்கமும் வலது பக்கமும் என்ன ஆகிருச்சு? கரெக்டா டேலி ஆகிருச்சு. அப்ப நான் எடுத்திருக்க ஆப்ஷன் கரெக்ட். ஆப்ஷன் சி தான் கரெக்ட்னு சொல்லலாம். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுக்கிறீங்க, 24ன்னு வருது. அப்ப இந்த எக்ஸ் இருக்க இடத்துல 24 போடுறீங்க. 24 மைனஸ் 4 எத்தனை? 20. அப்ப என்ன வந்துரும்? 480ன்னு வந்துரும். அப்போ நமக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் நாட் ஈக்குவலா வரும். அப்ப அந்த ஆப்ஷனை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். இப்ப இந்த 8 எடுக்கிறீங்க. 8 எடுக்கும்போது 8 இன்டு 4 32 தான் வரும். அப்ப இந்த ஆப்ஷனை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, இதுக்கு அடுத்து நீங்க குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ல சால்வ் பண்ண வேண்டாம். இதுக்கு அடுத்து புக்ல பாத்தீங்கன்னா எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x 96 இந்த பக்கம் கொண்டு வந்து இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிருப்பாங்க. சால்வ் பண்ணாலும் ஓகே தான், பட் அதுல வந்து எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். அதனால கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிச்சோம் அப்படின்னா இங்க ஆப்ஷன் இருக்கு, ஆப்ஷனை கொண்டு வந்து இதுல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். எந்த ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, கிளியரா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க. அப்போ அவரு வாங்கின மொத்த பொருட்கள் எத்தனை? இனிஷியலா அவர் வந்து ஒரிஜினல் பிரைஸ் எவ்வளவு? அவர் கொடுத்த ஒரிஜினல் பிரைஸ் எவ்வளவு ரூபாய் கொடுத்திருக்காரு? 12 ரூபாய் கொடுத்திருக்காரு. அவரோட ஒரிஜினல் பிரைஸ் எவ்வளவு? 12 ரூபாய். அப்ப 4 ரூபாய் கம்மி பண்றாங்கன்னா அதுக்கப்புறம் எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு? 8 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. ஒரு பொருள் 8 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. இல்லனா இது ஃபர்ஸ்டே ஆப்ஷன் மெத்தட்லனாலும் போலாம். ஓகேவா? இவ்வளவு தூரம் சுத்தி அடிச்சு அதுக்கப்புறம் தான் நாம வந்து எக்ஸோட வேல்யூ 12ன்னு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இத ஃப்ரேம் பண்ணதுமே நாம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அதாவது 288 டிவைடட் பை எக்ஸா. ஓகே, இந்த இடத்துல நாம கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இதை சால்வ் பண்ணிருச்சு அப்படின்னாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடத்துலயே நீங்க எக்ஸோட வேல்யூ 12ன்னு போட்டீங்கன்னா 12 மைனஸ் 4 8ன்னு கிடைக்கும். இங்க 12ன்னு இருக்கும். இதை கேன்சல் பண்ணும்போது பாருங்களேன், இந்த இடத்துலயே கொண்டு வந்திருக்கலாம்.
என்ன பண்ணிருக்கலாம்னா எப்படினாலும் யோசிக்கலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம திங்க் பண்றதுதான். நம்ம எந்த இடத்துலனாலும் ஆன்சர் கொண்டு வரலாம். இப்ப எக்ஸோட வேல்யூ 12, இங்கேயே 12 சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்ப 288 டிவைடட் பை 12 மைனஸ் 4 8 மைனஸ் இங்க என்ன இருக்கும் 288 டிவைடட் பை இங்க என்ன இருக்கு 12. இப்ப கேன்சல் பண்ணுங்க. ஒரு 8 8 எத்தனை 8 வரும் 3 8 24 6 8 48. இங்க வந்து ஒரு 12 12 2 12 24 4 12 48 36 மைனஸ் 24 எத்தனை 12. வலது பக்கத்துல உள்ளது வந்துருச்சா? அப்ப நம்ம எடுத்திருக்க ஆப்ஷன் கரெக்ட். அப்ப இந்த ஸ்டெப்லயே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆப்ஷன் மெத்தட்ல போயிடலாம். இவ்வளவு தூரம் டிரைவ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்ல. இவ்வளவு தூரம் டிரைவ் பண்ணி கொண்டு வரணும்னு கூட அவசியம் இல்ல. புரியுதா? நமக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நம்ம நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ண நமக்கே அந்த ஐடியா கிடைச்சிரும். நான் சொல்றதுல கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணியும் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே இதை ஃப்ரேம் பண்ணிடலாம். என்னது 288 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 4 மைனஸ் 288 டிவைடட் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா ஆப்ஷன் இருக்கு 12 இருக்கு. 12 கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். எந்த ஆப்ஷனை கொண்டு வந்து போடும்போது ஆன்சர் கரெக்டா வருதோ அந்த ஆப்ஷன் தான் என்னது கரெக்ட். இப்போ மத்த ஆப்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு டேலி ஆகாது. ரைட் சைட்ல உள்ள 12 கிடைக்காது. ஆனா 12 போடும்போது ரைட் சைட்ல உள்ள 12 கிடைக்கும். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே நாம என்ன சொல்லிடலாம், ஆப்ஷன் மெத்தட்ல இதுதான் ஆன்சர்னு சொல்லிடலாம். ஓகே, தெளிவா புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இது வந்து மிரர் இமேஜ்ல எப்படி தெரியுங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, நாலேஜ்னு இருக்கு. சோ மிரர் இமேஜ் பொறுத்த வரைக்கும் என்னது, லெஃப்ட்ல உள்ளது ரைட்டுக்கு போகும், ரைட்ல உள்ளது லெஃப்ட்டுக்கு வரும். இதுதான் என்னது மிரர் இமேஜ். அப்ப இங்க கேன் இருக்கா? அப்ப மிரர் இமேஜ்ல பார்க்கும்போது இப்படி பார்க்க இருக்க லெஃப்ட் ரைட்னு பிரிச்சா எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இப்படி கேன் இருக்குன்னா அதை இடது வலதுன்னு பிரிச்சீங்கன்னா இது லெஃப்ட் இது ரைட்டு. அப்ப அப்படியே திரும்புமா, இந்த பக்கம் உள்ளது இப்படியும் இதுவும் வந்துரும். ஓகேவா? அப்ப இங்க ஃபர்ஸ்ட்ல இருக்க எங்க வந்துரும், இந்த லாஸ்ட்டுக்கு வந்துரும். இங்க ஆப்ஷன் வாங்க, எல்லாத்துலயும் லாஸ்ட்ல தான் கே கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து என் கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ என் வந்து இப்படி இருக்கு அப்படின்னா கண்ணாடியில பார்க்கும்போது லெஃப்ட் ரைட் மாறும்போது இந்த மாதிரி மாறும். இங்க இப்படி கொடுத்திருக்காங்க, ஸ்மால் லெட்டர் என்னன்னு கொடுத்திருக்காங்க. அது எப்படி நம்ம வந்து இங்க கேபிட்டல் லெட்டர் வச்சுட்டு கண்ணாடியில போய் பார்க்கும்போது ஸ்மால் லெட்டரா மாறுமா? அப்படி மாறாது, லெஃப்ட் ரைட் தான் மாறும். அப்ப இதை வச்சு இந்த ரெண்டு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். இந்த ஆப்ஷன்லயே அதே மிஸ்டேக் தான் பண்ணிருக்காங்க. மூணாவது ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். சாரி, இந்த நாலாவது ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ மூணாவது ஆப்ஷன் தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். அடுத்து இருக்கிறத நீங்க கண்டுபிடிக்கவே வேண்டாம். எக்ஸாம்ல அது டைம் வேஸ்ட். ஏன்னா இங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு பார்த்தோம், எல்லாத்துலயும் சேமா தான் கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது லெட்டர் பாருங்க, இந்த ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் இந்த ஆப்ஷன்ல தப்பா கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த ஒரு ஆப்ஷன் தான் மிச்சம் இருக்கு. அப்ப கண்டிப்பா இதுதான் கரெக்டா இருக்கும். அடுத்து ஓ கரெக்டா இருக்கு, டபிள்யூ இப்படிதான் கண்ணாடியில தெரியும், இ வந்து இந்த மாதிரி தான் கண்ணாடியில தெரியும், பி வந்து இப்படி, அதாவது அங்க டீன் இருக்கா, சோ டி இருந்துச்சு அப்படின்னா கண்ணாடியில பார்க்கும்போது அது எப்படி தெரியும், பியா தெரியும். ஜி வந்து இந்த மாதிரி தெரியும். அதாவது அந்த லெஃப்ட் ரைட் வந்து மாறி இருக்கும். லெஃப்ட்ல இருக்கிறது ரைட்டுக்கும், ரைட்ல உள்ளது லெஃப்ட்டுக்கும் போகும். இதுதான் மிரர் இமேஜோட கான்செப்ட். வாட்டர் இமேஜோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல இருக்கிறது கீழையும் கீழே இருக்கிறது மேலையும் போகும். இதுதான் வாட்டர் இமேஜோட கான்செப்ட். நான் திருப்பியும் சொல்றேன், பேசிக்ஸ் எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு டீச் பண்ணிருக்கோம். அதுல பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் கிளாஸ் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் சூப்பரா இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க, 3 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ABC started a business. A invest 1/3 of the capital, B invest 60% of the remaining capital, and C invest the rest. At the end of the year, the total profit was 18 lakhs. What is the difference between the shares of profit of A and C? ABCன்னு 3 பேர் சேர்ந்து தொழில் தொடங்குறாங்க. மொத்த மூலதனத்தில் ஏ என்பவர் 1/3 வந்து முதலீடு செய்கிறார். ஓகேவா? சோ மொத்த மூலதனம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 ரூபான்னு வச்சுக்கிடுவோமே. ஓகே, மொத்தமா முதலீடு பண்றது 100 ரூபான்னு வச்சுக்கலாம். அதுல ஏ வந்து எவ்வளவு முதலீடு பண்றாரு, 1/3. அப்ப அந்த 100ல 1/3 எவ்வளவு, ஏ வந்து முதலீடு பண்றது 100 × 1/3ன்னு போடுவீங்க, 100/3ன்னு கிடைக்கும். இது ஏயோட முதலீடு. மீதமுள்ள மூலதனத்தில் பி என்பவர் 60% முதலீடு செய்கிறார். அப்ப 100 ரூபாய் இருந்துச்சு, அந்த 100 ரூபாயில 100/3 எடுத்துட்டு யாரு வந்துட்டா, ஏ வந்துட்டாங்க. அப்ப மீதி எவ்வளவு இருக்கும், 100 மைனஸ் 100/3ன்னு போடும்போது 200/3. இதுதான் உங்களுக்கு என்ன இருக்கும், ரிமைனிங் இருக்கும். புரியுதா? இப்ப 100 ரூபாய் இருக்கு, அதுல 25 ரூபாயை ஏ எடுத்துட்டு வந்துட்டான்னா மீதி எவ்வளவு இருக்கும், 75 ரூபாய் இருக்கும். அதே கதை தான் இங்கேயும். ஏ வந்து 1/3 100/3 எடுத்துட்டு வந்துட்டான் அப்படின்னா மீதி எவ்வளவு இருக்கும், 200/3. அந்த 200/3ல பி வந்து எவ்வளவு முதலீடு பண்றாரு, 60% வந்து முதலீடு பண்றாரு. அப்ப 200/3 × 60/100ன்னு போடலாமா? அப்ப இதுல 60% என்ன வரும், 2 0 2 0 கட் ஆகிரும். 1 3 3 2 3 6. அப்ப 40 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாரு. பி எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாரு, 40 rupees வந்து இன்வெஸ்ட் பண்றாரு.
மற்றதை சி முதலீடு செய்தார். அப்போ பி எடுத்துட்டு வந்தது போக மீதி இருக்கிறது. ஏற்கனவே எவ்வளவு இருந்துச்சு? 200/3 இருந்துச்சு. அதுல பி எவ்வளவு கொண்டு வந்துட்டாரு? 40 கொண்டு வந்துட்டாரு. 40 கொண்டு வந்துட்டாருன்னா மீதி எவ்வளவு இருக்கும்? 200/3 மைனஸ் 40ன்னு போடும்போது 120 வரும். அப்ப 200 மைனஸ் 120 80/3 கிடைக்குமா? எல்சிஎம் எடுப்பீங்க. அப்ப இதை மூணால மல்டிப்ளை பண்ணும்போது 120ன்னு கிடைக்கும். அப்போ மீதி எவ்வளவு இருக்கும்? 80/3. ஓகே, அந்த 80/3 யாரு முதலீடு பண்ணுவாங்க? சி முதலீடு பண்ணுவாங்க. 80/3. ஓகே, அப்போ ஏயோட இன்வெஸ்ட்மெண்ட் 100/3, பியோட இன்வெஸ்ட்மெண்ட் 40, சியோட இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 80/3. ஓகே, ஒரு ஆண்டு முடிவில் மொத்த லாபம் எவ்வளவு? 18 lakhs வந்து எவ்வளவு மொத்த லாபம்? ஓகேவா? ஏ மற்றும் சியின் லாபத்தின் பங்குகளுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ மைனஸ் சி என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இப்ப ஏயோடது இந்த மாதிரி இருக்கு, பியோடது இந்த மாதிரி இருக்கு. சோ நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா எல்லாத்தையுமே 3ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். எல்லாத்தையும் 3ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? இங்க ஏயோடது எவ்வளவு கிடைக்கும்? 100ன்னு கிடைக்கும். பியோடது எவ்வளவு கிடைக்கும்? 40 × 3 120ன்னு கிடைக்கும். சியோடது என்ன கிடைக்கும்? 3ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 3 கேன்சல் ஆகி 18 கிடைக்கும். இப்போ இந்த 0 கட் பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5 2 10, 6 2 12, 4 2 8. ஓகே, அப்ப ஏ பி சியோட ரேஷியோ பாத்தீங்கன்னா 5:6:4ன்னு கிடைச்சிருது. அப்ப ஏ 5 பங்கு, பி 6 பங்கு, சி 4 பங்கு. ஓகே, அப்ப டோட்டலா எவ்வளவு முதலீடு பண்ணிருக்காங்க? 18 lakhs. அப்படிதானே? மொத்த லாபம் எவ்வளவு? 18 லட்சம். 18 லட்சம் வந்து மொத்த லாபம். அந்த 18 லட்சம் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 6 5 11, 11 4 15. இந்த 15 பார்ட்டுக்கு ஈக்குவலா இருக்குமா? அப்ப 15 பார்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 18 lakhsக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, 18 lakhsக்கு ஈக்குவலா இருக்கும். இதுல இருந்து 1 பார்ட் என்னன்னு கண்டுபிடிங்க. 1 பார்ட் கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? 1.2 கிடைக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஏ அண்ட் சிக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏக்கும் சிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? 5 - 4 1. ஓகே, 1.2 லேக்னு கிடைக்கும். 15 பார்ட் 18 லேக்னா 1 பார்ட் என்ன வரும்? 1.2 லேக். அதாவது 1,20,000 கிடைக்கும். ஏக்கும் சிக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? 5 - 4 1 தான். அப்போ ஏ அண்ட் சியோடதும் 1 பார்ட் தான். அப்போ ஏ அண்ட் சியோட வருமானத்தோட அந்த இன்கமோட வித்தியாசம் எவ்வளவு? 1,20,000. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த லாபத்தோட டிஃபரன்ஸ் எவ்வளவு? 1,20,000. 1,20,000ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, உங்களுக்கான ஹோம்வொர்க் கொஸ்டின் என்ன அப்படின்னா 1 பார்ட் வந்து 1.2L நான் சொல்லிட்டேன். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஏயோட ஷேர் என்ன, பியோட ஷேர் என்ன, சியோட ஷேர் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இதுதான் உங்களுக்கான ஹோம்வொர்க் கொஸ்டின். ஏயோட ஷேர்னா 1.2 × 5ன்னு சொல்லணும். பியோடதுனா 6 கூட மல்டிப்ளை பண்ணணும். சியோடது அப்படின்னா 4 கூட மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளவுதான். ஓகே, இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். மறக்காம லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எஸ்எஸ்சி படிச்சிட்டு இருக்காங்க, எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்ல 40 கொஸ்டின் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ல இருந்து 18 கொஸ்டின் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதுல ஃபுல் மார்க் வாங்கணும், 18க்கு 18 கரண்ட் அஃபேர்ல நான் வாங்கணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சிஏ கோர்ஸுக்கு 799 பே பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு கடைசி 8 மாசத்தோட சிஏ மட்டும் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு இப்ப இருக்கிற டைம்ல நான் டெஸ்ட் எடுக்கணும், குரூப் டிக்கு டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. ஸோ எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. இப்பதான் பிகினரா இருக்கீங்க, காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இப்பவே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா ரயில்வே எஸ்எஸ்சில இருந்து அடுத்தடுத்து எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. இன்னொரு என்டிபிசிக்கான நோட்டிபிகேஷன், இன்னொரு குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் நம்ம ரயில்வேல இருந்து எதிர்பார்க்கலாம். சோ கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. சோ உங்க வீடு தான் கோச்சிங் சென்டர். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல என்ன கொடுத்துருக்கோமோ இதை கரெக்டா வீக்லி பிளான கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி இதுல இருக்க ரெக்கார்டட் கிளாஸஸை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு கொடுத்திருக்க வீக்லி டெஸ்ட்டை கரெக்டா அட்டன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எந்த எக்ஸாம்னாலும் உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.